19/6/2024 புதன். பொதுக்காலம் 11ஆம் வாரம். இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் 2ஆம் புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. எலியா எவ்வாறு விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது பற்றியும், எலியாவின் போர்வையை கொண்டு எலிசா செய்த புதுமையான செயல்களை காணும்போது நமது நம்பிக்கையை கடவுள் மேல் வைத்து எந்த ஒரு செயலையும் வெற்றியுடன் செய்ய முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு நாம் தர்மம் செய்யும் போது நமது மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என தெளிவுபடுத்துகிறார். நமது மனது கடவுளிடமிருந்தே நமது செயல்களுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர பிறரிடம் இருந்து அல்ல. மேலும் நமது ஜெபங்கள் இறைவனை மகிமைப்படுத்தவும், அவரை பெருமைப்படுத்தவும், புகழவும், போற்றவும், நன்றி கூறவும் இருக்க வேண்டுமே தவிர பிறர் பார்க்க வேண்டும், பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது என்பதை பற்றியும், அதுபோலவே நாம் நோன்பு இருக்கும்போது நமது உள்ளத்தை காணும் இறைவனுக்கு ஏற்றாற்போல் இருத்தலே போதுமானது, சட்டதிட்டங்களுக்காக அல்ல என்பதை தெளிவாக கூறுகிறார். அனைத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது நமது வாழ்க்கை முறை, செயல்பாடு, சிந்தனை அனைத்தும் கடவுள் முன்னிலையில் நேரியதாகவும் உன்னதமானதாகவும் சிறந்ததாகவும் அமைய வேண்டுமே தவிர மனிதர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காகவோ அமைதல் கூடாது. இதுவே இன்றைய பதிலுரை பாடலிலும் ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இறைவனுக்காக செய்யும் செயல்கள் அனைத்தும் நம் பெருமைக்கு குறைவானதாக தோன்றலாம், பலன் இல்லாதது போல் காட்சியளிக்கலாம். ஆனால் நம்முடைய செயல்களை ஆண்டவரை நம்பி செய்துவிட்டு பலனை எதிர்பாராமல் கடந்து செல்லும் போது கடவுளின் அன்பு நம்மில் குடிகொள்ளும். அவரது அன்பு நம்மில் குடிகொண்டால் உலக காரியம் அனைத்தும் நமக்கு குப்பையாகவே தோன்றும். நமது வாழ்வில் நமது எண்ணம், சொல், செயல், சிந்தனை அனைத்தும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக என உள்ளத்தில் உறுதி எடுத்துக்கொண்டு வாழ்வோமானால் நிறை அன்பராகிய இயேசு நமது உள்ளத்தில் குடிகொள்வார். இயேசு நமது உள்ளத்தில் குடிகொண்டிருந்தால் வேறு எந்த புகழ்ச்சியும் நமக்கு தேவைப்படாத ஒன்றாகவே தோன்றும். எனவே நமது வாழ்வில் எல்லா செயல்களையும் இறைவனின் மகிமைக்காக மட்டுமே செய்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. மரியே வாழ்க. ஆமேன்.